ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம் என்ன? இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு சில எச்சரிக்கைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். அதன்படி ஊழல், முறைகேடு உள்ளிட்ட புகார்களில் யாரேனும் சிக்கினால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையினை அமைச்சர்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆய்வுக்கு செல்வது உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ரீல்ஸ் செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்டவற்றிலே ஈடுபடக்கூடாது என்று அமைச்சர்களுக்கும் அமைச்சர்கள் மூலமாக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக ஆய்வுக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்டவற்றிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். முறைகேடு, ஊழல் உள்ளிட்டவற்றில் எந்த வகையிலும் ஈடுபடக்கூடாது. ஏதேனும் ஒரு துறை சார்ந்து பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றால் அந்த துறையினுடைய அமைச்சர் உடனடியாக நீக்கப்படுவார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக உடனடியாக முடிவு எடுக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையினையும் முதலமைச்சர் இன்று அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த அரசு, அதாவது முதலமைச்சர் தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த வகையான முறைகேட்டையும் அமைச்சர்கள் அனுமதிக்க கூடாது. அதிகாரிகளுடைய செயல்பாட்டையும் அமைச்சர்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அதே போன்ற அமைச்சர்களுடைய செயல்பாடு தொடர்பாகவும் தனக்கு வரக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து தேவையான மாற்றங்களை அவ்வப்பொழுது செய்வதற்கு தயங்க மாட்டேன் என்ற ஒரு எச்சரிக்கையினையும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். கடந்த மாதத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கான தனிப்பட்ட எச்சரிக்கை எதுவும் வழங்கப்படவில்லை. 400க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பாகவே பேசப்பட்டது. என்றாலும் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு சில அமைச்சர்கள் ஆய்வுக்கு சென்ற பொழுது நடைபெற்ற சம்பவங்கள் உள்ளிட்டவையெல்லாம் அரசுக்கு எதிரான அதிர்வலை ஏற்படுத்தியதாக பார்க்கப்பட்டது. மேலும் ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக அடையாளப்பட்ட சிலர் சிறிய அளவிலான முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று ஊராட்சி அளவிலும் கூட ஒரு சில பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்து வந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். முறைகேடு, லஞ்சம், புகார் உள்ளிட்டவை எல்லாம் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதுபோன்று ஏதேனும் புகார்கள் வந்தால் அந்த துறையினுடைய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையையும் அமைச்சர்களுக்கு பிறப்பித்திருக்கின்றார். ராஜகுமரன், தனது தலைமையிலான தாவேக அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இன்னும் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் ராஜகுமரன்? அது மட்டுமல்லாமல் தெரிந்தவர் தெரியாதவர் என்று பார்க்க மாட்டேன் என்கின்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். அதாவது பல்வேறு ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்தில் இருந்து தற்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தெரிந்தவர் தெரியாதவர் என்கின்ற வேறுபாடு எல்லாம் இருக்காது. அமைச்சர்கள் யாரேனும் தவறு செய்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார். அரசு அலுவலகம், பள்ளிக்கூடங்களிலே தேவையற்ற ஆய்வுகளை நடத்தக்கூடாது. ஆய்வு நடத்துவதற்கு அந்த துறையினுடைய அமைச்சருக்கு பொறுப்பு உண்டு. அதே நேரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்குள் சென்று ஆய்வு நடத்துவதற்கு முழு உரிமை உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தொடர்பற்ற துறைகளிலே ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டாம். ஆய்வுக்கு செல்வதை ரீல்ஸாக மாற்றி அவற்றையெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் முதலமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். மேலும் பள்ளிகளுடைய செயல்பாட்டுக்கு எந்த வகையான இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். ஏற்கனவே சில பள்ளிக்கூடங்களுக்குள்ளாக சென்று முதலமைச்சர் படத்தை மாட்டுவது, பள்ளிக்கூடங்களிலே முதலமைச்சருடைய பேச்சை நேரலையில் ஒளிபரப்பு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர்கள் மட்டுமல்ல, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மீதும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தார். பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளாக சென்று மாணவர்கள் கல்வி கற்கும் நேரத்தில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று முதலமைச்சர் தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலும் அமைச்சர்கள் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். குறிப்பிட்ட சில அமைச்சர்களை குறிப்பிட்டு கூட இந்த எச்சரிக்கை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக சில அமைச்சர்கள் ஆய்வு என்ற பெயரிலே குறிப்பாக பள்ளிகளுக்கு சென்று நடந்து கொண்ட விதம் தொடர்பாக முதலமைச்சர் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தார் என்று இந்த அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த அமைச்சர்களை குறிப்பிட்டு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சில அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். வெளிப்படையான ஒரு அரசாக இருக்க வேண்டும். எந்த துறையிலும் லஞ்சம் உள்ளிட்ட புகார்கள் இருக்கக்கூடாது. பொதுமக்கள் விரும்பக்கூடிய மாற்றங்களை செய்வதற்கு அனைத்து துறைகளும் தயாராக இருக்க வேண்டும். துறைகளிலே முறைகேடு நடத்தக்கூடாது. அதே நேரம்
முறைகேடுகளை களைவதன் மூலமாக அரசுக்கு வருவாயை பெருக்கி கொடுப்பதில் அமைச்சர்களுக்குள் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்ததாக இந்த அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில் தெரிய வந்திருக்கு. எந்த துறையிலே அதிகப்படியான கடந்த ஆட்சி காலத்தினுடைய குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவற்றை எந்த அமைச்சர் களைந்து அரசுக்கு கூடுதலாக வருவாயை ஈட்டிக் கொடுப்பார் என்பதை நான் கவனிப்பேன் என்பதையும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள் தரப்பிலிருந்து வந்த தகவல் அடிப்படையிலே முதலமைச்சர் இந்த அமைச்சர் கூட்டத்தில் பதிவு செய்தார் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை வழக்கத்திற்கு மாறாக ஏற்கனவே ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்திருந்தாலும் கூட இன்றைய அமைச்சரவை கூட்டம் முழுக்க முழுக்க அமைச்சர்களுக்கான எச்சரிக்கையினை முதலமைச்சர் சொல்லும் வகையில் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆய்வு என்ற பெயரில் சில அமைச்சர்கள் செய்யக்கூடிய செயல்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். ரீல்ஸ் போடுவது தொடர்பாக முதலமைச்சர் எச்சரித்திருக்கின்றார். லஞ்சம், ஊழல் உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக முதல் முறையாக அமைச்சரவை கூட்டத்திலே முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வந்தால் அமைச்சரவை மாற்றம் உடனடியாக நடைபெறும் என்பதையும் முதலமைச்சர் எடுத்து கூறியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.